முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நமக்கான தண்டனை, நமக்கான இந்த கஷ்டங்கள் எதனால வருது? நம்ம பண்ணுன சில நன்மை, தீமை, நம்ம பண்ண ஒரு சில கர்ம. அ இந்த கர்ம வினை தான். ஊழ்வினை தான் நம்ம பண்ண அத்தன விஷயத்துக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம படுற கஷ்டத்துக்கு காரணமே அதுதான். ஆனா, இத யாருமே உணர்றதே கிடையாது. என்னடா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வருது. இது எதனால வந்தது? நாம அத சரி பண்ணுவோங்கிற யாருமே தன்னோட தவற யாருமே உணர்றதே கிடையாது. இப்போ உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கணுங்கிற அந்த பழமொழி இருக்கிற மாரி, அங்க தண்ணி குடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. தன்னோட தவற யாருமே உணரல. உடனே காசு குடுத்தாவோ, இல்ல கோயிலுக்கு போனாவோ, உடனே வந்து அந்த தெய்வம் வந்து நமக்கு வேலை செஞ்சிடணும்னு நெனைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தெய்வம் வந்து வேலை செய்யுமான்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. நம்மள காத்திருக்கணும். நம்மளோட ஒரு எதுக்குமே பொறுமைங்கிறது அவசியம். அத இங்க யாரும் கடைபிடிக்கிறதில்ல. பொறுமையா கடைபிடிச்சு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோம்னா, நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் வரும். இப்போ நீங்க ஏற்கனவே கேட்டீங்க, இது உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வந்ததா? என்ன வந்தது? அப்படிங்கிற மாரி. இப்போ அ என்னோட வாழ்க்கையில வராகி தெய்வம்னா எனக்கு யாருன்னே தெரியாது. ம். வராகிங்கிற தெய்வம் எத்தன இப்படி வருஷம் முன்னாடி? அ அ அந்த காலகட்டத்தில இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இந்த தெய்வங்கிறதுனா யாருன்னே தெரியாது. எனக்கு ஒரு எனக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அ எனக்கு இவங்களோட அந்த அம்மாவோட அ அத பத்தி தெளிவு கிடைக்குது. அவங்கள பத்தியான எனக்கு விவரங்கள் தெரிய வருது.